நீங்கள் என்ன எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்மி 9க்கு வந்து எப்படி வந்து காம்போ சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வியூஸோட நான் சப்ஸ்கிரைபர் வியூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொபைல் வந்து மேலே இருக்க கிளாஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை டச்சு டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இதில் வந்து டச்சை வந்து கட்டிட்டு ஓசியை பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் காம்போவாக மாற்றுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் காம்போ மாற்றுற மாதிரி தான் வருது. ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து வந்து சிம் கார்ட் ட்ரேவை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் கவர் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒரு சில மொபைலில் பேக் கவர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ வர மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு பொசிஷன் கொடுத்துருக்கிறதுனால பேக் கவர் கைட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் பேக் கவரில் ஃபிங்கர் பிரிண்ட் வர்றதுனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கைட்டணும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக பிடிச்சி எடுத்தாலும் அந்த ஸ்டிப்பு வந்து கட் ஆகிடும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு கனெக்டருக்கு மேலே வந்து ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2 ஸ்க்ரூ இருக்குது. ப்ராப்பர் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த ஸ்க்ரூ கைட்டணும். நீங்கள் ஸ்டாருக்கு பதில் மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற 2 இடத்துலையும் வந்து ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூவாக வந்து நம்ம ஸ்க்ரூ போடும்போது கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் டிரைவர் ப்ளஸ் டிரைவர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அன்வான்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃப்ளாஷ்லாம் வந்து ஆன் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ டச்சையும் டிஸ்பிளேயும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அன்வான்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது பண்ணிடலாம். இன்பில் பேட்டரினாலே இந்த ப்ராப்ளம் வரும். சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உடனடியாக பேட்டரியை வந்து பேக் கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டுக்கு மேலே வந்து ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க. முதலாம் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டுக்கு மேலே ஷீல்டு இருக்காது, சும்மா லைட்டாக ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டுக்கு மேலே வந்து ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில மாடலில் இதே தான் சேம் ரெட்மி 9, 9i, 9a இது எல்லாமே சேம் காம்போ தான். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டிப்போடையே வந்து சிசிக்கான ஸ்டிப்பும் வரதுனால ஒரே ஒரு ஸ்டிப்பு தான் இருக்குது. ஒரு சில மொபைல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஸ்டிப்பு தனியாகவும் சிசி கீபோர்டுக்கு வர ஸ்டிப்பு தனியாகவும் வரும். அதோடு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பீக்கருக்கு கீழே வந்து சிசி போர்டோட ஸ்டிப்பு இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டச்சை ரிமூவ் பண்ணணும். அதை பார்க்காம நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா சப்போஸ் சிசி போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கோ நிறையா வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருந்தாலும் நீங்கள் இதை பார்க்காம கழட்டும்போது டிஸ்பிளேவும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ வந்து ஸ்பீக்கர் ஷீல்டு எடுத்துகிட்டு அந்த ஸ்டிப்பை வந்து நம்ம கழட்டி விட்டாச்சு. இப்போ வந்து ஹீட் பண்ணி உங்கள்கிட்ட ப்ளோயர் இருந்ததுன்னா 180 டிகிரியில் வந்து ப்ளோயரை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுங்க. நல்ல டிஸ்பிளேக்கு உடஞ்சி போனதுன்னா கூட நம்ம வந்து இது பண்ணி கட்டிக்கலாம். ஸோ நல்ல டிஸ்பிளேக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஈக்குவலாக வந்து ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கட்டணும். ஓவராக ஹீட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து எல்லோ அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து பிளேடு வச்சு ரிமூவ் பண்ணணும். ஸோ கம்பெனி இது வந்து 3 month மொபைலுன்றதுனால வந்து கம்பெனி க்ளூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ மோர் ஹீட் தேவைப்படும். ஸோ ஹீட் தேவைப்பட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக யூஸ்லி பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா பிளேடு வச்சு யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ பிளேடு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சைட் டேப் சுற்றிட்டு பிளேடை வந்து யூஸ் பண்ணுங்கள். சின்ன நைஃபோ இல்லைனா சின்ன டெம்பர் கிளாஸ் ஷீட்டோ வச்சு டச்சை வந்து டிஸ்பிளே வந்து லைட்டாக தூக்குங்க. இப்போ வர ஃப்ரேம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 mmக்கு தான் வந்து ஃப்ரேமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிஸ்பிளே உட்கார்ற மாதிரி. ஸோ ப்ராப்ளம் இல்லை. க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா இது உடஞ்சிருக்கிறதுனால நான் உடச்சி தான் எடுத்திருக்கேன் டிஸ்பிளேவை.
டிஸ்பிளேவை தனியாக நம்ம வச்சாச்சு. இப்போ ஃப்ரேமில் வந்து இருக்க ஓல்டு க்ளூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி காம்போவை வந்து இதில் ஃப்ரேமில் ஃபிட்டிங் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா கீழே விழுந்ததுன்னா காம்போ ஃப்ரேமில் வந்து அங்கங்கே மூலையில் வந்து அந்த பிளாஸ்டிக் வளைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குதான்ட்டு காம்போ ஒழுங்காக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ளூவை அப்ளை பண்ணுங்கள். க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காம்போவை ஃபிட்டிங் பண்ணுங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து. ஏன்னா க்ளூ வந்து லைட்டானாச்சும் காயணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டைட்டாக வந்து ஒட்டும். அதே போல் ஃப்ரேமை நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ போட்டு ரப்பர் பேண்ட் போடும்போது என்ன ஆகும்னா காம்போவில் எங்கன்னா கார்னர் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு நடுவில் லைன் வர ஆரம்பிக்கும். டச்சு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓல்டு க்ளூவை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ப்ராப்பராக நம்ம வந்து உள்ளே இது பண்ணி சிசிக்கான ஸ்டிப்பை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டை வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா காம்போ வாங்கினோன்னே அதை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் போடுங்க. அதுக்கப்புறம் க்ளூ போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலாம். ரிட்டன் எடுக்கும்போது க்ளூ இருந்ததுன்னா ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினான ஒன்று வந்து நீங்கள் நெட்வொர்க் கேபிளை வந்து மதர் போர்டோட ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நெட்வொர்க் கேபிள் வந்து மதர் போர்டோட ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கிறது ஸ்லோவாகிடும், டவர் கிடைக்கிறதும் ஸ்லோவாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெட்வொர்க் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பேட்டரி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு மதர் போர்டு ஷீல்டு ஸ்பீக்கர் இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி போட்டுருங்க. ஸோ ரிட்டன் ஓல்டு ப்ராசஸ் ஒரு ஸ்க்ரூ கூட மிஸ் ஆகாமல் போட்டுருங்க. ஸோ இப்போ இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சும்மா டைட்டுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்டு இல்லை 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ பொறுமையாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஓவர் டைட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு உள்ளே உங்களுக்கு வெளியில் டிஸ்பிளே டேமேஜ் ஆகிருக்காது, உள் சைடு டேமேஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணணும். அதே போல் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி 9க்கு வந்து காம்போ ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ லோக்கல் ஷாப்பில் வந்து காம்போ வாங்கிக்கோங்க. அதே போல் ரிட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ பார்த்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஷீல்டை போட்டு கவரை போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணாலே வந்து டச் வந்து நம்மளே வீட்டில் ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ மொபைல் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஓகே ஆகுதான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஏன்னா ஃபிட்டிங் போடுற இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல பிசுறு இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். அதே போல் மேலே சென்சார் அந்த ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த க்ளூ ஒட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு கால் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு மொபைல் வந்து பேக், மினிமைஸ், ஹோம் பட்டன் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ டச்சு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.